அன்பர்களே வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தினப்பலன். இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி. இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும். அதே நேரம் இது பொதுவான பலன். அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும். இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை. பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 21/7/2025 திங்கட்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் பேச்சு திறமையால் இன்று நீங்கள் சாதிப்பீர்கள். நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை பேச வேண்டுமோ அதை இன்று நீங்கள் பேச வேண்டும். வேறு அதிகமான பேச்சு இன்று கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் இன்று வெற்றியை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழம்பிய குட்டை போல் இன்று உங்கள் மனம் காணப்படுகிறது. எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை. கவனம் வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும். விரயம் என்று காட்டுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஆகும் நாள். மற்றும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்தார் போல் ஒரு சிறு செலவு பெரும் வரவு இன்று உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கும். சந்தோஷமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. முதலுக்கே மோசம் என்று சொல்வார்களே, அது ஆகிவிடக் கூடாது. எனவே விழிப்புணர்வு தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பெயர், நல்ல பெயர் எடுப்பீர்கள். வேலையின் மூலமாக நல்ல வருமானம் வருகிறது. நீங்கள் செய்யும் நல்ல வேலையால் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல பெயரையும் பணத்தையும் தருகின்ற நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை.
ஒரு சிறு பிழை ஏற்படலாம், கவனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள். நீங்கள் விரும்பிய யோகம் இன்று நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று, கிடைத்தது வேறொன்றாக இருக்கிறது. மனம் சற்றே சஞ்சலப்படலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத துன்பங்கள், சோதனைகள் வருவதாக காட்டுகிறது, கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவருக்கு வந்த சோதனை வேதனையாகவும் மாறலாம், சாதனையாகவும் மாறலாம். உங்களுக்கு இன்று சாதனையாக மாறுகிறது, நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லோரையும் நம்புதல் கூடாது என்ற தத்துவத்தை நீங்கள் உணரும் நாள் இந்த நாள். சற்று கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடித்து காட்டும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வம்பு வீடு தேடி வரும் நாளாக காட்டுவதால் கவனம் வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக வேலை முடிந்த பிறகு, நல்லபடியாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடித்த பிறகு அதற்கு உண்டான பலன் உடனடியாக வரவில்லை என்று சொன்னால் உங்கள் மனம் என்ன பாடுபடும், அந்த பாட்டை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் புகழ் கூடும் நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பொருள் சேர்க்கை உண்டு. ஒரு சிலர் சொந்த வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கலாம் அல்லது வீட்டையே வாங்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது வர வேண்டுமோ அது இன்னும் வரவில்லை. வரும் வரும் என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் வரவில்லை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற கவலை உங்களுக்கு ஏற்படலாம், கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது முயற்சியில், நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் முயற்சியில் கவனம் வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் பிழையாகலாம் என்று காட்டுகிறது, எனவே கவனம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.